சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி தான் வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தில் 2 கோடிக்கும் அதிகமான குடும்ப தலைவிகள் இருக்கும் நிலையில் சுமார் 1,15,00,000 பேருக்கு மட்டுமே மகளிர் உரிமைத்தொகை அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு காரணிகளால் ஏராளமான பெண்கள் இந்த திட்டத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். பலரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்ற போது தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் எனவும் இதற்காக புதிய விண்ணப்பங்கள் பெறப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். இதனை அடுத்து ஜூன் மாதம் மகளிர் உரிமைத்தொகைக்கு விண்ணப்பிக்க பலரும் ஆர்வம் காட்டி வந்தனர். புதிதாக திருமணமானவர்கள், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள், ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் என லட்சக்கணக்கானோர் மகளிர் உரிமைத்தொகைக்கு விண்ணப்பிக்க ஆர்வத்தோடு காத்திருந்தனர். ஆனால் விண்ணப்ப பதிவு தொடங்காததால் ஏமாற்றம் அடைந்தனர். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இந்த நிலையில் ஜூலை 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமைத்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தஞ்சையில் அரசு ஜரபோஜி கல்லூரியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஜூலை 15ஆம் தேதி முதல் மக்களின் குறைகளை போக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் என அறிவித்தார். அப்போது மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் விடுபட்டவர்களும் புதிதாக விண்ணப்பிப்பவர்களும் தங்களது விண்ணப்பங்களை அளிக்கலாம் என கூறியுள்ளார். இதனால் ஜூலை 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை விண்ணப்பிப்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்று முதல் குடும்ப தலைவிகள் தங்களது ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு பாஸ்புக், ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் ஆகியவற்றை கொடுத்து விண்ணப்பிக்கலாம். மேலும் அரசு இ சேவை மையங்கள் மூலமும் மகளிர் உரிமைத்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.